அப்பாசாமே, யோ அப்பாசாமே, யோ அப்பாசாமே, வெளியே வாயா. என்னண்ணா ஆச்சு? அதால கூப்பிடுமா. என்னங்க என்ன வேலைப்பா, மரியாதை தேயுது. உன் புள்ள இருக்கிற லட்சணத்துக்கு உனக்கு என்ன மரியாதை? வேலைண்ணா உள்ள வந்து உட்கார்ந்து பேசுங்களேன். நான் ஒண்ணு திங்கிறதுக்கு வரல, உட்கார்றதுக்கு. ஏயா பவுசு, ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் உபதேசம் பண்ற, உன் பிள்ளைக்கு பண்ண மாட்டியா? அண்ணா எதுவா இருந்தாலும் ஆத்திரப்படாம பேசுங்கண்ணா. எப்படி ஆத்திரப்படாம இருக்க சொல்ற? இந்த ஆளு பவை பண்ண லட்சணத்தை பாரு. ஏதோ சின்னஞ்சிறுசுங்க ஒண்ணும் மண்ணா விளையாடும் போது காயம் ஆயிடுச்சு. அது ஏன் நான் பெருசுப்படுத்திட்டு பெரியவங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க? யாரு இவனா பெரியவன்? நீதான் மெச்சுக்கணும். இந்தாடா மானறிவுக்கு பிறந்தவனே, இன்னொரு தடவை இவன் மேல கைய வச்சு பாரு, அவன் குறுக்க வந்தாலும் வெட்டி புடுவ வெட்டி. கண்டவன் பசங்க கூட சேரு, முதல்ல ஒண்ணு மிதிக்கிறா இல்லையான்னு பாரு. படா, உன் பேச்ச உன் பிள்ளையே கேட்க மாட்டேங்கிறான், நீ எல்லாம் ஊருக்கு உபதேசம் பண்ற. காலட்டி ஏற வண்டியில. ஏண்டா வீட்டை விட்டு வெளியே போற கம்மனு வர மாட்டியா நீ? ஏண்டா அவர் பையனை பிடிச்சி அடிச்ச? உனக்கு இதே பொழப்பா போச்சு. இனிமே யார மேல ஏற கைய வை, கைய உடைக்கணும் இல்லையான்னு பாரு. இந்த பள்ளிக்கூடம் லீவிட்ட இதே பொழப்பா போச்சுங்க இவனுக்கு. வேதியில போனவங்க அது கர்மத்தை எதுக்குதான் லீவிட்டு தொலைக்கிறாங்களோ. ஏய், ஒருத்தன் வீடேறி வந்து கண்டவன் கேட்டு போற அளவுக்கு உன் மயன் பண்ணிருக்கான். அவனை 4 சாத்து சாத்தாம கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்க. சாத்னா மட்டும் சரியாயிடுமா? நம்ம தான் நம்ம புள்ளைய சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நல்லா வளர்ப்ப. மேயிற மாட்ட நக்கிற மாடு கெடுக்கிற மாதிரி நீ தாண்டி அவனை கெடுத்துட்டு இருக்க. சனியா எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. சை, நீ வாப்பா. மா ரசத்துல புளிப்பே இல்லம்மா, சப்புன்னு இருக்கு. ஐயோ, உனக்கு அது சரியில்லடா. எதுடா? தெரியும். தெரியட்டும். நேற்று ராத்திரி நடந்ததுக்கு இப்ப இவர் கண்டிப்பா ஒரு பிரச்சனை பண்ணுமே. எதுல மாட்டுவோம்? புஷ்பம், என்னடா? கிட்டவா. எதுக்கு? கிட்டவா. ஏண்டா? நீ அதை தப்பண்ண இல்லையே. உன் புருஷன் என்னைய மறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஏண்டா நீ பாக்குற? புக்க பார்த்து படி. கொசு கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சுற்றுப்புறத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தடுப்பு முறைகள்: கொசு கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். கொசுக்கள் ஆபத்தானவை, கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கொசுக்கள் ஆபத்தானவை, கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கொசுக்கள் புத்தகத்தை தலையில வச்சு படிச்சாதான் படி மண்டையில ஏறுமா? பள்ளிக்கூடம் இருக்கும்போது படிக்க மாட்டேன், தூர லீவ்ல என்ன அப்படி படிச்சு கிழிக்கிறீங்க? இல்லைங்க, நேரா தான் வச்சு படிச்சுட்டு இருக்கேன். ஏன் அட்டை மட்டும் தலையில இருக்கு? அரசாங்கத்துல கொஞ்சம் பக்கத்தை மட்டும் தலைகீழா பின் பண்ணிட்டாங்க. புத்தகம் வாங்கும்போது பார்த்து வாங்க மாட்டியோ? அவனுது. அவன் அறியா பையன்டா, அவனுக்கு தரையில நீ போய் பார்த்து வாங்கி தரலாம்ல. சேட்டை மட்டும் நல்லா பண்ணு, இனிமே உன்னால என் பேர் எங்கேயாவது கிடட்டும், ஒழிச்சு கட்டுருவேன் நானு. ஐஸ் ஐஸ், கோன் ஐஸ், பால் ஐஸ், கப் ஐஸ், சேமியா ஐஸ். என்னடா வேணும்? உன்ட்ட என்ன பத்திக்கல தங்கம்மா கேட்க போறேன். ஐஸ் தான் வேணும். அதுக்கு காசு கொடு. இந்த கொடுவா சூப்பர் கொடுவா, ஒரே வெட்டு தலை துண்டா போயிரும். இதை வச்சுட்டு ஐஸ் கொடு. டேய் அடி வாங்கி எல்லாத்துக்கும் ஐஸ் எடுத்துக்குறா. டேய் குழஞ்சி வேணாடா. நண்பா, வீரத்தை விட்டு ஈரத்தை வளர்ந்துருக்குமாடா, அவமானமா இருக்குடா. அவ்வளோ அவமானமா இருந்தா ஐஸ் கொடு. நண்பனுக்கோசரம் அவமானத்தையா திம்மா இந்த அடி வாங்கி. டேய் மாப்ள, டேய் டேய், என்ன மாமா? உங்க அக்காவை ஒரு தடவை கொன்ன வச்சு எங்க போறான்னு கேள. நல்ல வாச்சிய கொன்ன வச்சுன்னு கூப்பிட்டா அடிக்க மாட்டாளா மாமா? அதான் மாமா இருக்கலாடா, அப்புறம்டா பயம். தைரியமா கூப்பிடுறா. கொன்ன வாச்சி எங்க போற?
எங்கட ஓட பாக்குற என்ன சொன்ன கொண்டு வச்சு ஒண்ணு வாய் கிழிக்கிற பாரு கொண்டு வச்சுன்னு சொல்லுவேன் யோ மாமா யோ யோ மாமா அக்கா போய் 1/2 மணி நேரம் ஆச்சு இப்பவாது கைய விடுறா துரோகி. என்னடா முருகா என்னாச்சு? அண்ணா உங்க பையன் கொடுவல் வச்சு மிரட்டி ஐஸ்லாம் எடுத்து பசங்கிட்ட கொடுத்துறாண்ணா. பொட்டிக்கான காசை முதலாளிட்ட கொடுத்துருண்ணா. முதலாளிட்டுலாம் என்னால் திட்டு வாங்க முடியாதுங்கண்ணா. இந்தாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு பையனாண்ணா? என்ன பங்காளி பையன் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டானா? தலைமலையா கை வைக்கிறா? தலை இருக்காது. பா அடிச்சுட்டான்பா. தலையில் கொட்டினான், காலில் கிள்ளினான், அப்பா சட்டையை மிதிச்சான், விஜய் போட்டோ கிழிச்சான், மீண்டும் அடிச்சான். எங்கடா அவன்? உள்ள தின்னுட்டு இருக்கான்பா. டேய் இவ்வளோ நாள் வீண் வம்புக்கு போனதெல்லாம் போய் இப்ப வீட்டுல இருக்க பொருளை வச்சு வாங்கி திங்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துச்சா உனக்கு? திருட்டுத்தனம் வந்துருச்சா? அப்பா அப்பா வால் டியூப் கால் வச்சு பூணு ஊத்திதான்ப்பா பயங்கரமா வலிக்குதுப்பா. ராஸ்கல் செய்வான். கொடுவாளை வச்சு மிரட்டுற அளவுக்கு பெரிய ரவுடியாடா நீ? வாய் திறந்து ஏதாவது பேசுறா. வாய் திறந்து பேசு. குரு எனக்குன்னு வந்து புள்ளைய பிறந்தான் பாரு. உன்னாலதான்டா எனக்கு எங்க போனாலும் தலை குனிவு. நீ எல்லாம் எங்கடா இருக்க? உன்னால திருத்தவே முடியாடா ராஸ்கல். இது வட்டிடா.